அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026ஆம் ஆண்டுக்கான ஓராண்டுக்கான ஒருங்கிணைந்த இந்த பயிற்சி வகுப்பிற்கு வருகை புரிந்து இருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிசி பயிற்சி மையத்தின் சார்பில் வருக வருக என மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். இந்த இந்த ஃப்ரீ டெமோ கிளாஸ் இன்றைய வகுப்பு இந்த அருமையான காந்தி பிறந்த இந்த அக்டோபர் 2 நன்னாளில் இந்த ஓராண்டிற்கான ஒருங்கிணைந்த பயிற்சி வகுப்பு ஆரம்பிக்கிறதுல மிக மகிழ்ச்சியோடு உங்களை வரவேற்கிறேன். நம்மளுடைய பயிற்சி மையம், அதாவது காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிசி பயிற்சி மையம் ஆரம்பித்து 15 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. 15 ஆண்டுகளை கடந்து 16வது ஆண்டில் இன்று நாம் தொடர இருக்கின்றோம். இந்த ஒரு நன்னாளிலே எதிர்வரும் 2026ஆம் ஆண்டிற்கான ஓராண்டிற்கான ஒருங்கிணைந்த பயிற்சி வகுப்பிற்கு இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பில் அடுத்த ஆண்டு நீங்கள் அனைவரும் வெற்றி பெறணும் அப்படின்ற வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு, நம்ம காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிசி பயிற்சி மையம் ஆரம்பித்து 15 ஆண்டுகளில் ஏறக்குறைய இன்னைக்கு ஒரு 2000த்துக்கும் மேற்பட்ட அரசு பணியாளர்களும் ஆசிரியர்களும் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பணியில் இருக்கிறாங்க. அப்படின்னா இதை பெருமையோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்களைப் போல நீங்களும் வரக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டிற்கு டிஎன்பிசி தேர்வை எழுதி நல்ல ஒரு பணியில அமர வேண்டும் என்று என்னுடைய சார்பில் நான் உங்களை எல்லாரும் வாழ்த்துறேன். இந்த டிஎன்பிசி போட்டித் தேர்வை பொறுத்தளவுக்கு ஒரு குறுகிய காலத்துல நம்ம பிளான் பண்ணக்கூடாது. ஒரு நீண்ட கால நோக்கமா தான் பிளான் பண்ணணும். ஒரு லாங் டேர்ம் பிளான் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 மாசத்துல கால்பர் வந்த உடனே நீங்களாம் படிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், பாஸ் பண்ண முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கால்பர் வந்த பின்னாடி படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி நீங்க படிச்சீங்கன்னா பாஸ் பண்ண முடியாது. இப்போ பாருங்க, இந்த மாசம் அக்டோபர் மாதம் வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் தான் 2026ஆம் ஆண்டுக்கான ஒரு உத்தியாச பட்டியல், காலி பணியிடங்கள் அடங்கிய ஒரு உத்தியாச பட்டியல, அதாவது ஆனுவல் பிளானரை உங்களுக்கு கொடுக்க போறாங்க. அதுல எந்தெந்த பணியிடத்துக்கு எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கும் அப்படின்றது தெளிவா வரையறை கொடுத்துருவாங்க. நம்ம டிஎன்பிசி பயிற்சி மையம், அதாவது காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிசி பயிற்சி மையம் எங்க இருக்கு அப்படின்னாக்கல, கிருஷ்ணகிரியில சேலம் பைபாஸ் என்ற ஒரு இடத்துல பக்கம் எல்ஐசி ஆபீஸ் இருக்கு. அந்த எல்ஐசி ஆபீஸ்க்கு அருகில நமக்கு 2 பில்டிங் இருக்கும். காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிசி பயிற்சி மையம் அப்படின்றது ஆப்போசிட்ல 2 பில்டிங் இருக்கும். அதுல கீழே டைப் ரைட்டிங் சென்டர் இருக்கிறது தான் மெயின் ஆபீஸ். அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது அடிஷனல் ஆபீஸ். இந்த இடத்துல நீங்க தொடர்பு கொண்டு அட்மிஷன் சம்பந்தமான எல்லா தகவல்களையும் கேட்டுக்கலாம். நீங்க அதுக்கடுத்து இன்னைக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க இல்லையா, இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த கிளாஸ் எப்ப ஆரம்பிப்பீங்க? இன்னைக்கு ஃப்ரீ இன்ட்ரோ வச்சிருக்கீங்க, அடுத்து என்னைக்கு ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. இந்த கிளாஸ் வகுப்பு நிறைவில் நம்ம சாரும் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நானும் சொல்லிடுறேன், இன்னைக்கு இந்த அக்டோபர் 2ல இன்னைக்கு ஃப்ரீ இன்ட்ரோ கிளாஸ். இதை தொடர்ந்து வரக்கூடிய அக்டோபர் 11ஆம் தேதி நம்ம இந்த கிளாஸை தொடர்ச்சியா நடத்துவோம். தொடர்ச்சியானா ரெகுலர் பேட்ச் ஒன்று இருக்கும், அதே போல வீக்கெண்ட் பேட்ச் ஒன்று இருக்கும். சொன்ன மாதிரி தொடர்ச்சியா நம்ம ரெகுலர் பேட்ச் ஒன்று ஆரம்பிக்க போறோம். ரெகுலர் பேட்ச் அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே, அதாவது வாரத்தில் 5 நாளைக்கும் வகுப்புகள் இருக்கும். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 10 to 1 மணி வரை டெய்லி ஆஃப் டே செஷன் இருக்கும். ஒருவேளை டெஸ்ட் கண்டக்ட் பண்ற மாதிரி இருந்தாக்கல மதியத்துக்கு மேல உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. இது ரெகுலர் பேட்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரெகுலர் பேட்ச் எப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, வரக்கூடிய சனிக்கிழமை, அதாவது 11ஆம் தேதி, அக்டோபர் 11ஆம் தேதி புது பேட்ச் ஆரம்பிக்கிறோம். அன்னைக்கு சாட்டர்டே சண்டே பேட்ச் இருக்கும், ரெகுலர் பேட்ச் இருக்கும். அதுக்கடுத்து நீங்க வீக்கெண்ட் பேட்ச் அப்படின்னு ஒரு பேட்ச் இருக்கு, அதான் சாட்டர்டே சண்டே. ஃபர்ஸ்ட் நம்ம ரெகுலர் பேட்ச் பார்த்தோம், மண்டே டு ஃப்ரைடே, அது ஒரு பேட்ச். அதுக்கடுத்து வீக்கெண்ட் பேட்ச் அப்படின்னா சனி ஞாயிறுல 2 தினங்கள்ல மட்டும் நடப்போம். அதோடு மட்டும் இல்லாம உங்களுக்கு விடுமுறை நாட்கள், அரசு விடுமுறை நாட்கள் ஏதாவது இருந்தா அன்னைக்கு நம்ம வீக்கெண்ட் பேட்சுக்கு நம்ம சேர்த்து எடுத்துக்குவோம். அந்த விடுமுறை நாட்கள்ல அல்லது சாட்டர்டே சண்டேல மட்டும் என்ன டைம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில 10 to 5 மணி வரை இருக்கும், ஃபுல் டே இருக்கும். ஏன்னா வாரத்தில் 2 நாளைக்கு தான் நம்ம கிளாஸ் எடுக்கும், அதனால ஃபுல் டே இருக்கும். அங்க வாரத்துல ஆஃப் டே தான் எடுக்கிறோம். நம்ம காலையில 10 to 1 மணி வரை 3 மணி நேரம் தான் எடுக்கிறோம். இங்க நம்ம காலையில 10 to 5 மணி வரை நம்ம எடுக்கிறோம். இப்ப இந்த 2 நாள் மட்டும் தான் எடுக்கிறோம். அப்போ எப்ப டெஸ்ட் வைப்போம் அப்படின்னா, காலையில, அதாவது சனிக்கிழமை காலையில 9 மணி to 10 மணிக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருவோம். அந்த வீக் டேஸ்ல ஒரு டெஸ்ட் வைக்கணும்னா 1 மணி நேரம் முன்னதான் அந்த டெஸ்ட்டை நம்ம வச்சிருவோம். மிக முக்கியமா இன்றைய வகுப்புக்கு நீங்க வந்திருக்கீங்க இல்லையா, இதெல்லாம் என்னென்ன வகுப்பு நம்ம காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிசி பயிற்சி மையத்துல எடுக்க போறோம் அப்படின்னா, அடுத்த ஆண்டு இருக்கு என்னென்ன கால்பர் வருமோ, குரூப் 1 என்ற ஒரு தேர்வு கால்பர் வரும், குரூப் 2 அப்படின்ற தேர்வு கால்பர் வரும், குரூப் 4 என்ற தேர்வு கால்பர் வரும். நம்ம டிசம்பர் ஆனுவல் பிளானர்ல நம்ம பார்த்துருவோம். இந்த குரூப் 1 அப்படின்றது டிஎன்பிசி நடத்தக்கூடிய தேர்வுகளே ரொம்ப பிரதான தேர்வு. ஏன் பிரதான தேர்வுன்னு சொல்றோம்னா, இந்திய மாணவர்களுடைய பெரும்பான்மையான கனவு என்ன இருக்குன்னா, ஐஏஎஸ் தான் இருக்கு. அப்ப அந்த ஐஏஎஸ் எழுதி தேர்வு எழுதி கிடைக்காதவங்க எங்க வருவாங்கன்னா, அந்தந்த மாநிலத்துல ஒரு தேர்வாணையம் இருக்கும். அந்த தேர்வாணையம் வைக்கக்கூடிய டெப்டி கலெக்டர் என்ற ஒரு போஸ்ட்டுக்கு. அது போல தமிழ்நாட்டுல ஒரு மாநில தேர்வாணையம் நமக்கு இருக்கு, டிஎன்பிஎஸ்சின்னு.
அது மாநில தேர்வாணையம் நமக்கு என்ன நடத்துது அப்படின்னா குரூப் ஒன் தேர்வு வைக்கிறாங்க. அந்த குரூப் ஒன் தேர்வுல என்ன பணியிடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெப்டி கலெக்டர் இருக்கு, டிஎஸ்பி இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்டர் ஆபீஸ் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீஸ் இருக்கு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் இருக்கு, இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர், இப்படி இந்த மாதிரி எல்லாம் நிறைய டிஸ்ட்ரிக்ட் ஒரு போஸ்ட் என்னென்ன இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர் எல்லாமே இருக்கக்கூடியது இதெல்லாம் இந்த குரூப் ஒன் தேர்வுல எழுதலாம், அந்த பணிகள்ல எழுதலாம். அதே போல குரூப் டூல குரூப் டூ 2 தேர்வுகள் இருக்கு. நேர்முக தேர்வு, நேர்முக அல்லாத தேர்வு அப்படின்னு 2 வகை இருக்கு. அதனால குரூப் 2A அப்படின்னு 2 தேர்வுகள் இருக்கு. அதே போல இந்த 10th குவாலிஃபிகேஷன்ல இதுதான் மேக்சிமம் எழுதக்கூடிய, தமிழ்நாடு முழுவதும் ஒரு 20-30 லட்சம் பேர் எழுதக்கூடிய தேர்வுகள் என்னன்னு பார்த்தோம்னா இந்த குரூப் 4 தான். இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th, இது நிறைய மாணவர்கள் எழுதுவாங்க. அதனால இதுல அதிகபட்சமான வேக்கன்ட் இருக்கும். இதெல்லாம் கம்மியா தான் இருக்கும், ஒரு 150 இருந்து 200 தான் குரூப் 1 தேர்வு வரும். அதே மாதிரி குரூப் 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சமா ஒரு 2000-3000 தேர்வுக்குள்ள தான் வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10,000 11,000 12,000 இவ்வளவு வேக்கன்ட் வந்துடும் குரூப் 4ல. அப்போ இந்த குரூப் 1, குரூப் 2, 2A அதே போல குரூப் 4 இந்த தேர்வுகளுக்கு எல்லாத்துக்குமே அடுத்த வரக்கூடிய சனிக்கிழமை, அதாவது 11ஆம் தேதி இந்த வகுப்புல நம்ம ஆரம்பிச்சிருவோம் இதுல. அதே போல இந்த குரூப் 1 அப்படின்றது உங்களுக்கு எப்படி தேர்வுகள் இருக்குன்னா அது ஒரு 3 கட்ட தேர்வுகளா இருக்கும் குரூப் 1 பொறுத்தளவுக்கு. எப்படின்னா முதல்ல வந்து பிரிலிமினரின்னு ஒரு எக்ஸாம் இருக்கும், அதுக்கடுத்து வந்து மெயின்ஸ் இருக்கும், அதுக்கடுத்து நேர்முக தேர்வு இருக்கும். இப்படி 2 டைப்பா இருக்கும். அதே போல இதுலயுமே குரூப் 2ல 3 கட்டங்களா இருக்கு, குரூப் 2A 2 கட்ட தேர்வுகளா மட்டும் இருக்கும். அதே போல இந்த குரூப் 4ல பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு பேப்பர் மட்டும் தான் நீங்க எழுதினா போதுமானது, சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் மட்டும் தான் இருக்கும். அதை மட்டும் எழுதினா போதுமானது, உங்களுக்கு போஸ்ட் கிடைச்சிடும். ஜிஎஸ்ல 200 வினாக்கள் இருக்கும். இதுல பேப்பர் 1க்கு முழுக்க ஜிஎஸ் மட்டும் தான் இருக்கும். அப்படின்னா ஜெனரல் ஸ்டடிஸ் மட்டுமே 200 வினாக்கள் இருக்கும். இங்க தமிழ் ஆப்ஷன் இருக்காது, இங்கிலீஷ் ஆப்ஷன் இருக்காது. இது முழுக்க 200 வினாக்கள் இருக்கும். இந்த 200 வினாக்கள்ல மேக்ஸ் சம்பந்தமானது ஆப்டிடியூட் ஒரு 25 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 25. மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய 75 கொஸ்டினும் எல்லா சப்ஜெக்டும் அடங்கிய பொது அறிவுகள் அடங்கி இருக்கும். இதுல பிரிலிமினரிக்கு குரூப் 1க்கு மட்டும். அதே போல குரூப் 2ல அங்கேயும் வந்து 2 விதமான பாடங்கள் இருக்கும். என்னன்னா ஜிஎஸ் அப்படின்னு சொல்றது 100 வினாக்கள் இருக்கும், ஜிடி அல்லது ஜிஇ அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ் அல்லது இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலயும் 100 வினாக்கள் இருக்கும். இங்க பாருங்க, ஜிஎஸ்ல 100 வினாக்கள், ஜெனரல் தமிழ் அல்லது ஜெனரல் இங்கிலீஷ்ல அதுல 100 வினாக்கள், மொத்தம் 200 வினாக்கள் இருக்கும். இந்த இதுல மொத்தம் இதுல குரூப் 2ல பேப்பர் 2 சாரி இந்த குரூப் 2ல 2A அல்லது 2ல ரெண்டுலயுமே வந்து 200 வினாக்கள் இருக்கும். இதுல இந்த ஜிஎஸ்ல மட்டும் ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து என்னவா இருக்கணும்னா மேக்ஸா இருக்கும். இங்க நம்ம சொன்னோம் இல்லையா, அது போல இங்க ஒரு மேக்ஸா இருக்கும். இதுல 75 கொஸ்டின்ஸ் என்னவா இருக்கும், ஜிஎஸ்ஆ இருக்கும். இந்த 100க்கு இந்த தமிழ் அல்லது இங்கிலீஷ் முழுக்க 100 கேள்வி தமிழ் அல்லது இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்கும். அதே போலதான் சேம் இதெல்லாம் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா இந்த குரூப் 2க்கு அடுத்து மெயின்ஸ்க்கு போயிருவீங்க. இங்க நீங்க வந்தீங்கன்னா குரூப் 4 பொறுத்தளவுக்கு இங்கேயுமே ஜெனரல் தமிழ் அல்லது ஜெனரல் தமிழ் மட்டும் தான், இங்கிலீஷ் கிடையாது. குரூப் 4 பொறுத்தளவுக்கு ஜெனரல் தமிழ் மட்டும் 100 கேள்விகள் இருக்கும், 100 கொஸ்டின் இருக்கும். அதுக்கடுத்து ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஒரு 100 கேள்வி இருக்கும். இந்த 100 கேள்வியில 25 மேக்ஸ் இருக்கும், 75 ஜிஎஸ் இருக்கும். இங்க எப்படி இருக்கோ அதே போலதான் இருக்கும். ஆனா இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஒரே பேப்பர் மட்டும் தான் இந்த குரூப் 4ல. இந்த குரூப் 4 எழுதி கட் ஆஃப் உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா போஸ்ட் கிடைச்சிடும். இதை பொறுத்தளவுக்கு இதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன். இந்த மாதிரியான எக்ஸாம் பேட்டர்னை நம்ம மாணவர்கள் பெரும்பான்மை எழுதி நல்லா சாதிச்சிருக்கிறாங்க. ரொம்ப எளிமைதான். நம்ம வரக்கூடிய ஆசிரியர்கள்லாம் இதுல எப்படியெல்லாம் நல்லா ஈஸியா எளிமையா மார்க் எடுக்கணுன்ற விதமெல்லாம் நம்ம சொல்லி கொடுப்பாங்க. இதுல பிரதானமா ரோல் பண்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் ரொம்ப ரோல் பண்ணும். எதை பொறுத்தளவுக்கு குரூப் 1 பிரிலிமினரி அல்ல குரூப் 2 பிரிலிமினரி, அதே போல குரூப் 4 இது ரெண்டுலுமே மேக்சிமம் ரோல் பண்ணக்கூடிய டாபிக் எதுனா தமிழ் ரொம்ப வந்து சிறப்பா பண்ணுவாங்க. தமிழ்ல நம்மளுக்கு 100க்கு 100 எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா இப்போ வந்திருக்கிற இந்த டாபிக்ல தமிழ் வந்து ரொம்ப கடினமா இருக்கும். இலக்கணம் மட்டுமே இருக்குது. லாஸ்ட் டைம் நடந்த குரூப் 4, அடுத்து இந்த 28 நடந்த கடைசி இந்த போன மாசத்துல நடந்த 28ஆம் தேதி நடந்த குரூப் 2 எக்ஸாம் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் ரொம்ப கடினமா தான் இருந்தது. 90 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியல. அதுக்கு முன்னே இருந்த சிலபஸ்ல நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி பயிற்சி மையத்திலே 100க்கு 100 எல்லாம் போட்டிருக்காங்க. நிறைய மாணவர்கள் போட்டிருக்காங்க, நல்ல போஸ்ட் இருக்காங்க. 99, 97, 98 வாங்கினாங்க. இதெல்லாம் பழைய டிஎன்பிசி கொஸ்டின் மெத்தட். இன்னைக்கு இருக்கிற தமிழ் வந்து ரொம்ப டஃபா இருக்கு. இலக்கணம் மட்டுமே அதிகபட்சமா 85 கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்ப இலக்கியம் 15 தான் இருக்கு. அதுல நம்ம இப்போ கூட நிறைய பேர் வந்து ஒரு 90 கிராஸ் பண்ண முடியல, அப்படிதான் இருக்கு. இதுலயும் கூட இப்ப நடந்து முடிந்த இப்ப இந்த குரூப் 2 தேர்வுல கூட நம்ம மாணவர்கள் வந்து 150, 155 எல்லாம் போட்டிருக்காங்க. தமிழ்ல ஒரு 91 அந்த வரை பண்ணிருக்காங்க. அதே போல நமக்கு இந்த வரக்கூடிய அடுத்து எந்த தேர்விலும் தமிழ் ரொம்ப சிறப்பா எடுப்பாங்க. இந்த தமிழுக்கு அடுத்தபடியா மேக்சிமம் ரோல் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ் ரொம்ப பிரதானமா இருக்கும். மேக்ஸ்
அப்போ இந்த மேக்ஸ்ல 25க்கு 25 எடுக்கணும். நீங்க எவ்வளவு டஃபா வச்சாலும் சரி. இப்ப நடந்திருக்கிற குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், நம்ம மாணவர்கள் நம்ம சிறப்பா 22, 24, 25 எல்லாம் பண்ணிருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி ஈஸியா பண்ணிடுவீங்க. இப்போ இந்த வகுப்பு நான் இப்போ இந்த இன்ட்ரோ கிளாஸ் முடிஞ்சதுமே தொடர்ச்சியா எது எடுப்பாங்கன்னா நம்ம சரவணன் சார் மேக்ஸ் ரொம்ப சிறப்பா எடுப்பாப்படி. அதை வந்து நீங்க சிறப்பா பாத்துக்கலாம். இந்த வகுப்புகள் தான் நம்ம என்னைக்கு ஆரம்பிக்கிறோம், இந்த வகுப்பு என்னைக்கு கடைசியா ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, கிளாஸ் எப்ப ஸ்டார்ட் பண்றேன்னா வரக்கூடிய சனிக்கிழமை 11ஆம் தேதி 10வது மாசம் 11ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். வரக்கூடிய சனிக்கிழமை. சார் சனிக்கிழமை இருக்குது, வீக்கெண்ட் பேட்சும் அன்னைக்கு தானே? ஆமா, வீக்கெண்ட் பேட்சும் அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்றோம். ரெகுலர் பேட்சும் அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்றோம். ஏன்னா இன்னைக்கு அக்டோபர் 2 இது வந்து ஃப்ரீ இன்ட்ரோ கிளாஸ். அடுத்து ரெகுலரா நம்ம என்னைக்கு ஆரம்பிக்கிறோம்னா வர சனிக்கிழமை 11ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். எனவே உங்களுக்கு தெரிந்த மாணவர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க, இந்த ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிற தோழர்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுங்க. நிறைய பேர் உங்ககிட்ட டிஎன்பிசி பயிற்சி மையங்களை பத்தி விசாரிப்பாங்க. அது காஞ்சிக்ஷன் டிஎன்பிசி பயிற்சி மையத்தை பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதன் அடிப்படையில் நிறைய பேருக்கு நீங்க சொல்லுங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி ஆரம்பிக்கிறது சொல்லிடுறோம். இது தொடர்பான எந்த தகவலா இருந்தாலும் இந்த 2 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க விவரத்தை கேட்டுக்கலாம். எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, என்னென்ன டைம்ல கிளாஸ் இருக்கும், மெட்டீரியல் எந்த மாதிரி இருக்கும், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே நம்ம எடுக்கிறோம். மெயினா தமிழ் வழியிலையும் எடுக்கிறோம், இங்கிலீஷ் வழியிலையும். அதே போல மெட்டீரியல் 2 டைப்லயும் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். அதை பத்தி நீங்க கொஸ்டின் கவலைப்பட வேண்டியதில்லை. கொஸ்டின் பாத்தீங்கன்னா பைலிங்குலா தான் இருக்கும். டிஎன்பிசி எப்படி இருக்கோ அதே போலதான் நம்ம நடத்துவோம். அதனால எந்த விவரமா வேணாலும் வரக்கூடிய இந்த நம்பர்ல இந்த 9842051499 மற்றும் 9150302456 இந்த 2 நம்பருக்கும் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். அதோட ஒரு புதிய தகவல் இல்ல, அதோட நம்மளுடைய யூடியூப் சேனலை நீங்க எல்லாரும் வாட்ச் பண்ணுங்க. நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இன்னைக்கு 50,000க்கு மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளுடைய பயிற்சி மையத்துல ஆரம்பத்துல இருந்து என்னென்ன கிளாஸ் எடுத்தோம் அப்படின்ற விவரம் எல்லாமே போட்டிருக்கோம். தமிழ் போட்டிருக்கிறோம், அதே போல இங்கிலீஷ்ல டாபிக் போட்டிருக்கிறோம், அதே போல மேக்ஸ் நல்ல சாரங்கள் போட்டிருக்கோம். நிறைய வகுப்புகளை வந்து நீங்க போட்டிருக்கோம். அதை பாருங்க, உங்களுக்கே அது புரியும். அதே போல ஹிஸ்டரி நம்ம பிரகாஷ் சார் நம்ம சிறப்பாக எடுப்பாப்படி, அதை வந்து நம்ம சிறப்பாக கொடுத்துருக்கிறோம். தமிழ் ஆசிரியர் ராஜசேகர் நல்லா எடுப்பாப்படி, மேக்ஸ் சரவணன் சார் போன்ற ஆசிரியர்கள்லாம் ரொம்ப சிறப்பாக யூடியூப் சேனல்ல நம்ம கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோலாம் பாருங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு மற்றவங்களுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நம்ம சென்டரை பத்தி தெரியும். எனவே இங்க வந்திருக்கிறவங்க, காணொலியில பாக்குறவங்க எல்லாருமே நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்த்து நம்ம சென்டத்தினுடைய எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு அனுப்பிடுங்க. வரக்கூடிய 11ஆம் தேதி வகுப்பு நடக்குது அப்படின்றத உங்க தோழர்களுக்கு எல்லாம் சொல்லி முன்னாடியே அட்மிஷன் போட்டு நீங்க வரக்கூடிய 2024 அனைவருமே பெரும்பான்மையா இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருமே வந்து தேர்வுல வெற்றி பெற்று அரசு பணியில சேரணும் அப்படின்னு வாழ்த்துக்கிட்டு, எனக்கு அடுத்தபடியா தொடர்ச்சியா நம்ம சரவணன் சாரு ரொம்ப ஷார்ட்கட் ரொம்ப சூப்பரா எடுப்பாரு. மிஸ் பண்ணாதீங்க. ஏறக்குறைய ஒரு 1 மணிக்கு 1:30 நம்ம முடிச்சிருவோம். இன்னைக்கு கொஞ்சம் நம்ம லேட்டா ஆரம்பிச்சோம். 1:30 நம்ம ஈஸியா முடிச்சிருவோம். அதுவரை வெயிட் பண்ணுங்க. பிரேக் எல்லாம் விட மாட்டோம். இப்போ எனக்கு அடுத்து வந்து சரவணன் சார் ரொம்ப மேக்ஸ் வந்து சிறப்பா எடுப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணலாம். இந்த ஃப்ரீ இன்ட்ரோ கிளாஸை நம்ம யூடியூப் சேனல்ல ஓப்பன்ல நம்ம போடுவோம். அதை எல்லாரும் பாருங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம காஞ்சிக்ஷன் டிஎன்பிசி பயிற்சி மையம் கிருஷ்ணகிரியில இயங்கி வரதை பத்தி மற்ற எல்லாருக்கும் சொல்லி பெரும்பான்மையான மாணவர்களை நம்ம பயிற்சி மையத்துல சேர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நன்றி. ஓகே, வணக்கம். வெல்கம் டு காஞ்சி எக்ஸலண்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நீங்கள் ஒரு சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கணும். ஏன் நீ பெரிய ஆளா அப்படிலாம் இல்லை. ஏனென்றால் காஞ்சி எக்ஸலண்டிலே படித்து அரசாங்க வேலையில் சென்றவர்களில் நானும் ஒருவன் எப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கு தான் ஆகணும். ஓகேங்களா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அப்போ நீங்கள் உக்காந்துக்கிற இடம் எப்படியான இடம்? வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய ஒரு தகுதியான இடத்துல நீங்கள் உக்காந்துருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? சரி, கவனிங்க. இன்று ஃபஸ்ட்டு வகுப்பு டிஎன்பிசிக்கு. சரி, ஓகே. சிலபஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே, நான் சிலபஸுக்கு எதுவும் போல இன்னைக்கு ஃபஸ்ட்டாக ஒரு டாபிக் ஆரம்பிச்சிருவோம். புதுசாகவே ஆரம்பிச்சிருவோம். ஓகே, யாரும் பயந்துன்னு ஓடிடாதீங்க. சரி, ஆரம்பிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம டாபிக் தான். ஓகேவா? அவ்வளோவெல்லாம் நல்லா பேச வேண்டாம். ஓகேவா? ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். ஆல்ரெடி டெட்டுகளுக்கு அவங்களுக்கு தெரியும். ஒன்றே ஒன்று மட்டும் மீண்டும் அதை உங்கள் நினைவூட்டலுக்காக. ஓகேவா? மறந்துட்டுப்பீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் சொல்லியிருப்பேன், மறந்துட்டுப்பீங்க. ஓகே, ஒன்றும் இல்லை. இதே தான், மேக்ஸில் தான். ஓகேவா? 1/365 இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டோம். ஞாபகம் இருக்கா? இதனுடைய வேல்யூ என்ன சார்? 1 365 முறை பெருக்கணும். அப்படிதானே? 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1 இதனுடைய மதிப்பு என்னவா இருக்கும்? 1 தான். ஓகேவா?
இது தெரியலன்னா அப்படியே எழுந்து ஓடிடுங்க. 1 365 முறை பெருக்கினாலும் அதனுடைய மதிப்பு என்னதுங்க? 1 தான். ஓகேவா? இப்போ பாருங்க, அடுத்து என்ன பண்ண போறோம்னா 1.01 பவர் 365 இதனுடைய வேல்யூ என்னவா இருக்கும்? ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணியிருக்கோன்னா 0.01 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அப்படிதானே? ரொம்பலாம் இன்க்ரீஸ் பண்ணல. அதாவது 0.01னா 100ல் 1 பங்கு. இதே தான் நம்ம என்ன பண்ணுவோம்? 0.01ன்னு சொன்னோம். அப்படிதானே? 2 அப்படிதானே? ஓகே ஓகே. அப்போ எவ்வளோ இல்லைன்னா 100ல் 1 பங்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கும். 100ல் எவ்வளோங்க? 1 பங்கு இன்க்ரீஸ் பண்ணுறோம். இதனோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் சார்? எவ்வளோ இருக்கும்? நீனே சொல்லி. அப்படிதானே? ஓகேவா? 37.6 அதனோட வேல்யூ எவ்வளோங்க? 37.6 இவ்வளோ இருக்கும் அதனுடைய வேல்யூ. அப்போ இதனுடைய சார் என்ன சார் சொல்ல வரீங்க இதில் இருந்து அப்படின்னா, நீங்கள் டெய்லியும் 5 மணி நேரம் படிக்கிறீங்க. ஓகேவா? 360 வருஷம், ஒரு வருஷம். அப்படிதானே? டெய்லி 5 மணி நேரம் படிக்கிறீங்க. ஒரு வருஷம் கழிச்சு உங்களுடைய மதிப்பு எப்படி இருக்குன்னா இன்னைக்கு எவ்வளோக்கு அதே மாதிரி தான் இருக்கும். சார் டெய்லி நான் 5 மணி நேரம் படிக்கிறேனே, டெய்லியும் மற்றவனும் 5 மணி நேரம் படிக்கிறான். அப்போ அவனும் இன்க்ரீஸ் ஆகும், நீங்களும் இன்க்ரீஸ் ஆங்க. அப்போ அவங்களோட போட்டி போடும்போது உங்களுடைய மதிப்பு இப்போ எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி தான் என்ன பண்ணும், ஒரு வருடம் கழித்தும் உங்களுக்கு என்னதுங்க இருக்கும். புரியுதுங்களா என்னன்னு? அப்போ நான் என்ன சார் பண்ணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சிகள் இன்க்ரீஸ் பண்ணும். இன்னைக்கு 10 கேள்வி படித்தா நாளைக்கு என்ன பண்ணும்? கொஞ்சம் அதை விட அதிகம் 11 கேள்வி படிக்கும், இல்லை ஒரு 100 கேள்வி படிக்கும். இப்படி இதிலே சொன்னோம்னா ஒரு 100 கேள்வி டெய்லியும் படிக்கும். நாளைக்கு என்ன பண்ணும்? 101 கேள்வி படிக்கணும். அப்போ இன்று செய்ததை விட நாளை என்ன பண்ணும்? இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணும். புரியுதுங்களா என்ன? நாளை செய்ததை விட நாளை மறுநாள் இன்னும் அதிகமாக பண்ணும். இப்படி பண்ணிட்டே போனோம். அதான் 100ல் 1 பங்கு தான் இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறான். ஓகே, இப்படி பண்ணிட்டு போனால் ஒரு வருடம் கழித்து உங்களுடைய மதிப்பு 1ஆக இருந்தது எவ்வளோ ஆயிரும்? 37 மடங்காக உயர்ந்துடும் உங்களுடைய. புரியுதுங்களா? அதனால இன்று செய்ததை விட நாளை அதிகமாக செய், நாளை செய்ததை விட நாளை மறுநாள் இன்னும் அதே. ஓகேவா? இதுக்கு பேர் தொடர்ச்சியான முயற்சி கிடையாது. தொடர்ச்சியான முயற்சி ஒருவரிடம் இருந்தால் அவருக்கு வெற்றியே கிடைக்காது. எல்லாரும் அதான் சொல்லியிருக்காங்க சார் இத்தனை நாள். அப்படிதானே? தொடர்ச்சியான முன்னேற்றம் இருக்க வேண்டும். என்ன வேணும்? தொடர்ச்சியான முன்னேற்றம். ஒரு கிராஃப் இப்படி இருக்குன்னா தொடர்ச்சியான டெய்லி 5 மணி நேரம் படிச்சிருந்தா எங்க உங்களுக்கு பீக் லெவல் வருமா? ஓகே, தொடர்ச்சியான என்ன பண்ண இங்க இருக்கும். தொடர்ச்சியான முயற்சி பண்ணாதான் உங்களுடைய என்னதுங்க பீக் லெவல் வரும். அப்ப தொடர்ச்சியான முன்னேற்றம் யாரிடம் இருக்கோ அவருக்கு என்ன கிடைக்கும்? வெற்றி கிடைக்கும். இல்லைன்னா என்ன கிடைக்காது? ஒண்ணுமே கிடைக்காது. ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகேவா? சரி, தேங்க்யூ. அடுத்து போலாமா? கிளாஸ்க்கு போயிடுவோம். ஓகேவா? எழுதுங்க. சதவீதம் தலைப்பு நடத்தல தானே? பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் தலைப்பு எழுதிங்க, போயிடுவோம். அதாவது இந்த பர்சன்டேஜ் எப்படி போடணும், எக்கச்சக்கமான ஃபார்முலா இருக்குது. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நம்ம இது வரையும் ஃபார்முலா இதில் நடத்தியிருக்கோம், மென்சுரேஷன் தான் பார்த்துருக்கோம். அப்படிதானே? சரி, ஒன்றும் இல்லை. இந்த டோட்டல் அப்படின்னு ஒன்று இருக்கும், இல்லை மொத்தம். என்னதுங்க? மொத்தம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அது நீங்கள் எப்பவுமே எப்படி எழுதுக்கணும்னா 100% அப்படின்னு எடுத்துக்கணும். எப்பயுமே என்ன எடுத்துக்கணும்? 100%. ஓகேவா? புரியுதுங்களா? அதில் கொடுத்துருவாங்க கணக்கில். ஓகேவா? ஒரு தேர்வில் மொத்த மதிப்பெண் 500 அப்படின்னு கொடுத்துருவான். அப்போ அந்த டோட்டல் மார்க் எவ்வளோ? 500 கொடுத்தோன்னா அது நீங்கள் என்ன எடுத்துக்கணும்? 100% ஈக்குவல் என்னதுங்க? 500 அப்படின்னு இப்படி எடுத்துக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ என்ன பண்ணா மொத்தம் இவ்வளோ இருக்குது. இதில் என்னன்னா ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு எடுத்துருவான். ஓகேவா? அப்போ என்னன்னா இன்னொரு கேள்வி என்னன்னா அது 110%. அதாவது ஏற்கனவே 100% 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன எடுத்துக்கணும்? 100ஓட. இது ஆல்ரெடி நம்ம ப்ராஃபிட் லாஸில் பார்த்துருக்கோம். ஓகே, அதே மெத்தட் தான். அங்கே என்ன எழுதுறோம்னா அடக்க விலை 100% எடுத்துருப்போம். இங்கே மொத்த தொகை என்ன பண்ணிடுவோம்? 100 அப்படின்னு. டோட்டல் அப்படின்றது எப்பயுமே என்ன பண்ணோம்? 100%. இப்போ அதை விட இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அது 100ஓட என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணி போட்டுக்கணும். இப்போ 100ஓட என்ன பண்ணோம்? ஆட் பண்ணி போட்டுக்கணும். இப்போ ஒரு 20% டிக்ரீஸ் ஆகுது, குறைகிறது அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கணும்? 80% அப்படின்னு எடுத்துக்கணும். 80% அப்படின்னு. அவ்வளோதான். இது மட்டும் தெரிஞ்சான். ஓகே, இன்க்ரீஸ் ஆனால் 100ஓட கூட்டி சொல்லு. ஓகேவா? கம்மியானா 100ஓட என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணி எடுத்துக்கோ. சரி, இப்போ நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா எக்கச்சக்கமாக போராட்டங்குது. அதாவது
ரெண்டே ரெண்டு தான். பர்சன்டேஜ் எல்லாம் ஒரு பக்கம், நல்லா பாருங்க, பர்சன்டேஜ் எல்லாம் ஒரு பக்கம், இந்த பக்கம் அமௌண்ட்டாக இருக்கலாம், அல்லது மார்க்காக இருக்கலாம், அல்லது டோட்டல் எது வேணாலும் கொடுக்கலாம். ஓகேவா, இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கணும். பர்சன்டேஜுக்கு 2 வேல்யூ எடுக்கணும். ஓகேவா, இந்த பக்கம் 2 வேல்யூ எடுக்கணும். ஓகேவா, இதில் மொத்தம் நம்ம கிட்ட என்ன கொடுத்துருவானா, குறைந்தபட்சம் நம்ம கிட்ட 2 வேல்யூ கொடுத்துருவான். ஒரு வேல்யூ நாமளா எடுத்துக்கணும். ஒரு வேல்யூ நம்மளா எது நாமளா எடுத்துக்கணும்னா, இந்த டோட்டல் 100% ஈக்குவல் டு எவ்வளோன்றது நாமளா என்ன பண்ணுங்கண்ணே எடுத்துக்கணும். புரியுதுங்களா? என்ன புரியலனாலும் 1% கணக்கு போடும்போது புரியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேவா, அதனால் 100%ன்றது எடுக்கக்கூடியது என்னுடைய வேலை. மீதி 2 டேட்டா யார் கொடுப்பான்? கொஸ்டினில் கொடுத்துருவான். ஒரு டேட்டா நாம் என்ன பண்ணோம், கண்டுபிடிக்கணும். நல்லா பாருங்க, கொஸ்டினில் 2 டேட்டா, அவனுடையது 2 டேட்டா ஒன்று, நானாக எடுத்துக்கூடிய டேட்டா ஒன்று, அதுதான் எவ்வளோ 100. அதாவது டோட்டல், அது எவ்வளோங்க டோட்டல். ஓகே, ஒரு 1000 ரூபா. ஓகேவா, அப்படின்னா ஒரு ஆடையின் விலை 1000 ரூபா அப்படின்றான்னு வச்சுக்கோ. அப்போ 100% ஈக்குவல் என்னங்க 1000 rupees அப்படின்றது நாமளா என்ன பண்ணோம் எடுத்துக்கணும். அப்போ ஒரு டேட்டா 2 டேட்டா வந்து, ஒரு டேட்டா எந்து, இன்னொரு டேட்டா கேள்வியில் அவனா கேட்டுருவான், அது அவன் அதை கண்டுபிடிச்சு, அதுதான் நம்மளுடைய வேலை. அதுதான் நம்மளுடைய வேலை. ரெடியாக இருக்கீங்களா? சரி, அவ்வளோதான். கேள்வி எழுதிக்கலாமா? எழுதி, அவ்வளோதான். கணக்கு போயிடுவோம். இது நீங்கள் ரெஃபர் பண்ணோன்னா 7th புக் அண்ட் 8th புக் ரெஃபர் பண்ணிக்கணும். ஓகேவா, இது இந்த டாபிக் எனக்கு வேணும் அப்படின்னா 7th புக்கும் 8th புக்கும் ரெஃபர் பண்ணிக்கணும். ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட் in English. Find the total amount if 12% of it is 12% of it is Rs 1080 1080. மேடம் கவனிங்க, ஒரே ஒரு நிமிஷம். அதாவது அந்த தொகையை காண்க அப்படின்னு கேட்டேன்னா டோட்டல் அப்படிதானே, டோட்டல் கேட்டிருக்கேன். அப்போ டோட்டல் எவ்வளவு நம்ம எடுத்துக்கணும்? 100% அப்படிதானே. 100 அதுதான் கண்டுபிடிச்சா அது எக்ஸ்ன்னு வச்சுக்கு. அது என்ன பண்ணும் எக்ஸ், ஏன்னா அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படிதானே. சரி, இன்னொன்று என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க, இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது எதுவும் வார்த்தை கொடுக்கல. ஓகே, 12% என்பது எவ்வளோ ஆகுது. அப்போ பாருங்க, ஒரு பர்சன்டேஜ் நான் பண்ணோம், இன்னொரு பர்சன்டேஜ் கீழே பண்ணுமா, அப்போ எவ்வளோ அவ்வளோ அப்படியே எடுத்துக்க 12. ஏன்னா இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்னு கொடுக்கல. அப்படின்னா என்ன கொடுத்துருக்கானோ அதை அப்படியே எடுத்துக்கும். ஓகேவா, 12% ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்கான் 1080. இவ்வளோதான். இது எழுதிட்டீங்கன்னா நீங்கள் கணக்கு போட்டுடலாம். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை. இப்போ என்ன பண்ணா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கேள்விப்படுறீங்க தானே, குறுக்கு பெருக்கல். என்னதுங்க குறுக்கு பெரு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஓகே. அப்போ இதை தூக்கி இங்கே பெருக்கணும், இதை தூக்கி இங்கே பெருக்கணும். அப்போ 100 பெருக்கல் எவ்வளோங்க 1080. பாருங்க, இந்த 12 இங்கே போயிடும், எக்ஸ் இன்ட்டு 12 மீண்டும் இந்த பக்கம் வந்துடும். அப்படி தானே. அப்போ டிவைடட் பை என்ன ஆயிரும் 12 ஈக்குவல் டு எக்ஸ். இது சிம்பிளி பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் அவ்வளோ போட்டுருங்க தானே. ஓவர் 12 12 9 12 எவ்வளோ 108. அப்போ எக்ஸ் ஈக்குவல் எவ்வளோங்க? அதுக்கு வாய்ப்பாடு தெரியணும். அது என்னதுங்க வாய்ப்பாடு தெரியணும். எங்களை அசிங்கப்படுத்துதே உனக்கு பொழப்பா போச்சு அப்படிதானே. சரி, ஓகே. அடுத்து போயிடலாமா? நீங்கள் எப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, குறைகிறது அதிகரிக்கிறது அப்போ மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கும். மற்ற நேரத்தில் அவன் என்ன கொடுத்தானோ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, அடுத்து பார்க்குறோம். ஃபைண்ட் த நம்பர். ஃபைண்ட் த நம்பர் which is 15% less than 240. 15% less than 240. சப்பையில்லாமா? என்ன சொல்லுது பாருங்க, 240 விட 15% குறைவான எண். அப்போ ஆன்சர் 240 விட நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? குறைவா இருக்கணும். ஓகேவா? நல்லா பாருங்க, இந்த இடத்துல என்ன பண்ணா கொடுக்கக்கூடிய டோட்டலே எவ்வளவுதான் 250. இது என்னவா எடுத்துக்கணும்? 100%. என்னதுங்க 100% சீக்வல் எவ்வளோங்க 250. இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காச்சும்? இல்லை. அதுக்கடுத்து 15% குறைவு. நல்லா பாருங்க, குறைவான அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா? ஓகேவா? அப்ப என்ன பண்ணும் 15% என்ன பண்ணும்
குறைச்சிடணும். ஓகேவா? அப்போ 100ல் 15 போச்சுன்னா 85% ஈக்குவல் டு எக்ஸ். அவ்வளோதான். கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஏதோ போர் அடிக்கல தானே? இப்போ தானே ஆரம்பிச்சுருக்கிற, அதுக்குள்ள என்ன இரு. எவ்வளோங்க? 204. ஓகே, தேங்க்யூ. என்ன வேணும்? 240 இன்ட்டு எவ்வளோங்க? 85 டிவைட் பை 100. இவ்வளோதான். இது மட்டும் யூஸ் பண்ணால் போதுமானது. ஓகேவா? இந்த ஸ்டெப் மட்டும் போட்டு அடுத்த ஒரு சிங்கிள் ஸ்டெப்பில் நம்மளுக்கு என்ன வரணும்? ஆன்சர் வரணும். அடுத்து போயிடலாமா? இதுக்கு ஆன்சர் என்னதுங்க? 0க்கு 0 கேன்சல் பண்ணலாமா? சரி, என்ன பண்ணலாம்? இது 2ஆல் அடிச்சோம்னா இது 5, இது எவ்வளோங்க? 12. இது அடிச்சோம்னா எவ்வளோங்க? 17. ஓகேவா? இது அடிச்சோம்னா எவ்வளோ? 17. சரி, அப்போ எவ்வளோ வந்துச்சுங்க ஆன்சரு? 12 12 144, ஒரு 60. 4 0. ஓகே, நான் சொல்லியிருக்கேன்ல, ஞாபகம் இருக்கா என்ன சொன்னானே? தெரில. பக்கத்து நம்பர் இருந்தால் எப்படி பெருக்கிறது அப்படின்னு பாருங்க. இன்னொரு பாருங்க, இங்கே 12 × 17 இருக்கா? 12 × 17. அப்போ 12 ஸ்கொயர் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட். என்னதுங்க? 12 ஸ்கொயர் எவ்வளோங்க? 144. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்க? 5. 5 12 60. அந்த 60 அப்படியே ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஆன்சர் வந்து. ரைட் தானே? பக்கத்தில் டிஃப்ரெண்ட். புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? அப்புறம் என்ன கொஞ்ச நாள் நீ யாருன்னு கேள்வி கேட்டுக்கூடாது. ஓகேவா? அதாவது பக்கத்தில் நம்பர் இருந்தால் சின்ன நம்பரை ஸ்கொயர் பண்ணிக்கோ. சின்ன நம்பரை ஸ்கொயர் பண்ணிக்கோ. அப்போ எவ்வளோ வித்தியாசம் பாருங்க? 12க்கு 17க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 5. அதே சின்ன நம்பரால் மல்டிபிள் பண்ணிக்கோ. 12 5 எவ்வளோங்க? 60. இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்னதுங்க? அதான் டோட்டல் வந்துடும். நீங்கள் அப்படி பெருக்கினாலும் வரும். ஓகேவா? இந்த ஸ்கொயர் ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா டக்குன்னு என்ன பண்ணிக்கலாம்? ஆன்சர் போட்டுக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்து போயிடலாமா? எதுக்கும் வாய் தர மாட்டீங்க. சரி, இந்த சாக்லேட் சாப்பிட்றது, பிஸ்கெட் சாப்பிட்றது எங்களுக்கெல்லாம் கொடுக்காம சாப்பிடக்கூடாது. அது வேற. சரி, சவுண்டு வேறு வருது இதில். அதுதான் கஷ்டம். If x percentage of 600 is, if x percentage of 600 is 450, then find the value of x. Then find the value of x. ஆனால் இங்கே எக்ஸ்ன்றது ஒரு சும்மா ஒரு டேட்டா கொடுத்துருக்கான். அவன் என்ன பாருங்க, எக்ஸ் சதவீதம் என்பது எவ்வளோ? அதுதான் இல்லை. எக்ஸ் சதவீதம் என்பது என்னதுங்க? 450. இன்னொரு நம்பர் இருக்குதா? 600. 600 என்ன எழுதணும்? 100%. அவ்வளோதான். 100% ஈக்குவல் டு என்னதுங்க? 600. வழக்கம் போல என்ன கேட்குறோம் அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? 75. ஓகே, சூப்பர், தேங்க்யூ. எவ்வளோ ஆன்சர் பண்ணுறீங்க? நான் தான் உங்களெல்லாம் பாராட்டாமல் விட்டுருக்கேன். அன்பு தமிழ், சாம்சங்கு, ஏமா, இன்னொரு சாம்சங்கு, தயவுசெய்து பேரில் வாங்க இனிமேல். இது மாதிரி கூட கணக்கு போட்டுறீங்க தானே இனிமேல்?
ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வேல்யூ பாருங்க, இதில் 3 வேல்யூ அவனே கொடுத்துட்டான். நம்ம எடுக்க வேண்டியது இது மட்டும் வழக்கம் போல் எடுத்துட்டா போதுமானது. அப்படிதானே? சரி, ஓகே, அடுத்த கணக்கு போயிடுவோம். மீனு ஸ்பென்ஸ், SPENDS, மீனு ஸ்பென்ஸ் RS 2000 from her HERR salary, from her salary for recreation. Recreations which 5% of her salary, 5% of her salary. What is her salary? What is her salary? சரிக்கா, எவ்வளோ? 40,000. மீனு தன்னுடைய வருமானத்தில் 5%, அதாவது எவ்வளோங்க, 2000 பொழுதுபோக்கிற்காக செலவிட்டால் அவளது வருமானம். வருமானம் என்பது என்னது? 100%. அப்படிதானே? வருமானம் என்பது என்னதுங்க? 100%. அப்போ 100% அதை தான் கேள்வி கேட்குறான். 100% என்னதுங்க? எக்ஸ். அடுத்து இன்னொரு டேட்டா கொடுத்துருக்கான். கூடுது குறைதல் என்ற வார்த்தை இங்கே கிடையாது, இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கிடையாது. அதனால என்னதுங்க? 5%, அதாவது எவ்வளோங்க? 2000. அப்போ 5% 2000 என்றால் ஓகேவா, 100% எவ்வளோ? அவ்வளோ. இப்போ எவ்வளோ வரும்? 40,000. அப்படிதானே? அப்படிதானே? 40,000 தான். 2000 ரூபா பொழுதுபோக்குக்காக செலவிட்டா அந்த குடும்பம் வழங்குமான்னு கேட்டுக்கூடாது, அந்த கேள்வியெல்லாம். ஓகேவா? 40,000 செலவு வாங்கும்போது 2000 செலவு பண்ணுறது தப்பு இல்லை. ஓகேவா? உடனே யார் அந்த மீனுன்னு கேட்டுறாதீங்க. ஓகேவா? சரி, அடுத்து போயிடலாமா? இதை போடணுமா, போட்டுக்கிறீங்களா நீங்கள்? இன்னும் சரி, எதுவும் நான் குழப்பல, பல மெத்தடில் போடலாம். ஓகே, வேணாம். ஓகேவா? அப்போ 100 பெருக்கல் என்னதுங்க? 2000 டிவைட் பண்ணி என்னதுங்க? 5 ஈக்குவல் டு எக்ஸ். இது அடிச்சு பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோங்க? 20. 2 2 4, எத்தனை 0? 4 0. அவ்வளோதான். ஓகேவா? இந்த உயர்த்தும் போது, அதிகரிக்கும் போது, கூடும் போது, குறையும் போது மட்டும் என்ன பண்ணிக்கங்க? மூளை யூஸ் பண்ணிக்கோங்க. அது வரையும் மூளையே என்ன பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுக்கணும், ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். அப்படிதானே? இப் த பிரைஸ் ஆஃப் என்ன தாள் அது? உரிட் தால். உளுத்தம் பருப்பு இங்கிலீஷில் என்னங்க? பாருங்க பாருங்க, எழுதிங்க. உரிட் தால் ஆஃப்டர் 20% இன்க்ரீஸ் இஸ். இப் த பிரைஸ் ஆஃப் இங்கே பாருங்க, உரிட் தால், உரிட் தால் ஆஃப்டர் 20% இன்க்ரீஸ் இஸ், 20% increase is RS 96 per kg, 96 per kg. Find the original price of urid dal per kg. 80. அவ்வளோதான். என்ன பண்ணும்? நல்லா பாருங்க, 20% விலை உயர்த்திய அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கா? அப்போ ஆல்ரெடி 20% விலை உயர்த்திட்டா என்ன? 100ஓட 20 என்ன பண்ணிக்கணும்? கூட்டிக்கணும். அப்போ 120% சீக்கிரம் எவ்வளோங்க? 96. அதுக்கு அடுத்தது என்ன கேட்குறேன்னா, அதனுடைய அசல், அசல் என்ன எவ்வளோ? 100% சீக்கிரம் என்னதுங்க? எக்ஸ். அவ்வளோதான். குறுக்கு பெருக்கல் பண்ணிட்டீங்களா? அப்போ என்ன வருது? 96 × 100 டிவைட் பை எவ்வளோங்க? 120. 0 0 கேன்சல். எதெல்லாம் அடிக்கலாம்? 2 அடிக்கலாமா? 5 எவ்வளோங்க? 6. இதை அடிச்சு போனால் நம்மளுக்கு எவ்வளோ வரும்? எவ்வளோ? 14. அவ்வளோதான். 2 பேருக்குன்னா 50 + ஒரு 30 எவ்வளோங்க? 80. 5 50, 6 5 30. ஓகே, 80 30 அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா? நீங்கள் அப்படி பெருக்கினாலும் வரும். ஓகேவா? சரி, இது மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே? இது மாதிரி சிங்கிள் இதில் கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டுருவீங்க தானே?
ஓகேவா? அதனால் கூடுது குறையுது அதை பற்றியெல்லாம் என்ன பண்ணாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. சரி, எழுதிங்க. அடுத்த கேள்வி போயிடலாமா? English. In a leadership election, between two persons A and B, A wins by wins by a margin of 192 votes. If A gets 58% of the total votes, then find the total votes polled. கவனி படலாமா? பாருங்க, அவன் கேட்கணும் பதிவான என்னதுங்க மொத்த வாக்குகள் எவ்வளோ? 100% equal to X. இதுதான் கேட்டிருக்காங்க சார். அதானே? ஓகே தானே? அப்போ 1% வழக்கம் போல 100% equal to என்ன பண்ணலாம்? X அப்படின்னு நம்மளை அதான் கண்டுபிடிக்கணும். இப்போ என்னென்னா இன்னொரு பர்சன்டேஜ் தெரிஞ்சா இந்த பர்சன்டேஜ் போட்டு இந்த பக்கம் எவ்வளோ ஓட்டு அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணலாம்? கிராஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருங்க. அப்போ மேலே கொடுத்தக்கூடிய டேட்டா வச்சு இன்னொரு பர்சன்டேஜ் நம்ம என்ன பண்ணோம்? கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. 2 பேர் இருக்காங்க. யார் யார்? ஏ அப்படின்னு ஒருத்தர் இருங்க, பி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஓகேவா? இவர் எவ்வளவு சதவீதம் ஓட்டு வாங்குறாரு? 58% ஓட்டு வாங்குறாரு. அப்படிதானே? மொத்தம் டோட்டல் ஓட்டு எவ்வளோ? 100%. இவர் 58 வாங்கி தர, பி ஆனவர் எவ்வளவு வாங்கியிருப்பாரு? புரியுதுங்களா என்னன்னு? ஓகே தானே? இவர் 58 வந்து மொத்தம் இருக்கிறது 100% ஓட்டு. இவர் எவ்வளவு வாங்கியிருக்காரு? 58. அப்ப கண்டிப்பா பி ஆனவர் எவ்வளவு வாங்கியிருப்பாரு? 42% வாங்கியிருப்பாரா? சார் ஓகே தானே? இப்ப பாருங்க, இன்னொன்னு வார்த்தை என்னன்னா, ஏ ஆனவர் 192 வாக்கள் வித்தியாசத்தில் என்ன பண்றாரு? வெற்றி பெறுகிறார் அப்படின்னு பண்றாரு. 192 வாக்கள் வித்தியாசத்தில் என்ன பண்றாரு? வெற்றி பெறுகிறார். அப்ப அந்த 192 ஓட்டு என்பது பிஏ விட எக்ஸஸா வாங்கியிருப்பாரு. அப்படிதானே? வித்தியாசத்தில் வெற்றி பெறாருன்னா பிஏ விட என்ன பண்ணிருப்பாரு? எக்ஸஸா. ஓகேவா? நல்லா பாருங்க, இந்த பக்கம் பர்சன்டேஜ் டிஃபரண்ட், இந்த பக்கம் ஓட்ஸ் டிஃபரண்ட். 2 ஈக்குவலா இருக்குமா? அப்படிதானே? இந்த பக்கம் பாருங்க, பர்சன்டேஜ் 58ல இருந்து 42 போச்சுனா, ஐயோ கடவுளே, 16%. ஓகேவா? பர்சன்டேஜ் டிஃபரண்ட். அப்படிதானே? ஓட்டு எவ்வளவு டிஃபரண்ட்? 192. ரைட்டா? அப்படிதானே? அப்ப இன்னொன்று கண்டுபிடிச்சது அதான் 16% எவ்வளோ? 192. எக்ஸ் கண்டுபிடிக்க முடியாதா? சார் ஓகே தானே? ஓகே, அந்த இது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ். பாண்டியன் அண்டு தாமரை, contested, CONTESTED, contested for the election to the panchayat, committee, from their village. Pandian secured, SECURED, secured 11,484 votes. 11,484 votes, which was 44% of the total votes. Tamarai secured, SECURED, secured 36% of the votes.
That is the percentage of the votes. Calculate. First one, question number 1. The number of votes cast, CAST cast in the village. Number of votes. The total number of votes cast in the village. Sir, அடுத்து பாருங்க. Second question. The number of votes who did not vote for both the contestant. The number of votes who, who did not vote. Who did not vote for both the contestant. மேடம் கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக போட்டிருப்பீங்க அப்படிதானே? ஏன் போட்டிருப்பீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாருங்க, மொத்த வாக்குகள். அப்போ என்ன பண்ணும், 100% ஈக்குவல் டு எக்ஸ். ஒரு பர்சன்டேஜ் அவனே கொடுத்துருக்கான் பாருங்க. என்னது, பாண்டிய மொத்த வாக்குகளில் 44% எவ்வளோங்க, 11,484. அப்போ 44% ஈக்குவல் டு எவ்வளோங்க, 11,484. இது ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு அப்படி தானே மேடம்? ஓகே தானே, போட்டுருவீங்களா? சரி, ஓகே. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் இது பண்ணும். சரி, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு எப்படி போடணும் அப்படின்னு பாருங்க. 2 பேர் இருக்காங்க. பாண்டியன் ஒருத்தர், யாருங்க, தாமரை. பாண்டியன் எவ்வளோ, 44% வாங்குறாங்க. தாமரை எவ்வளோங்க, 36%. ரெண்டையும் கூட்டு பாருங்க எவ்வளோ வருது, 80 வருதா? அப்போ நல்லா பாருங்க, முன்ன கேள்வியில் 2 பேருக்கு சேர்ந்து 100ன்னு சொல்லிட்டோம். ஆனால் பட்டு இங்கே என்னென்னா 2 பேர். ஆனால் போட்டியிடுறது பாருங்க, ஊராட்சி மன்ற தேர்தலில் பாண்டியத்தை 2 பேர் போட்டியிடுறானே அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கோம். ஓகேவா? 2 பேரும் போட்டிடுறான். பட் 2 பேருடைய டோட்டல்ஸ் எத்தனை தான், எவ்வளோ தான் வருது, 80 தான். அப்போ 20 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, போட்டியிட்ட 20 பேருக்குமே வாக்களிக்காதவர். ஓகேவா? செல்லாத ஓட்டு போட்டுக்கலாம், நோட்டாக்கு போட்டுக்கலாம். ஓகே, ஏதோ ஒன்று என்ன பண்ணியிருக்காங்க அவங்க பண்ணுங்க. அப்போ என்னன்னா 100% இப்போ இதில் அதே தான். ஓகேவா? இப்போ ஈஸியாக போடலாம் தானே? அப்போ 2 பேருக்கும் போடாதவர்கள் எத்தனை சதவீதம், 20. அப்போ 20% கண்டுபிடிக்கணும் அப்படி தானே? அப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு 44% ஈக்குவல் டு 11,484. ஓகேவா? அப்போ 20% ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், எக்ஸ். சார் ஓகே தானே? அப்படின்னா இது ரெண்டாவதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே சார், டோட்டல் ஓட்டு இது எவ்வளோ இருந்துச்சு, 26,000 எவ்வளோங்க, 100. இது என்ன வந்துச்சு ஆன்சரு, 522 5,220. ஏன்னா குறுக்கு பெருக்கல் பண்ணி கண்டுபிடிக்கிறது தானே. ஓகேவா? உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறதில்ல, வாய்ப்பாடு தெரியலன்றது தான் அர்த்தம், வேறு எதுவும் இல்லை. ஓகே, அடுத்து போயிடலாமா? Vishal requires. நாளைக்கு இருந்து ஒரு பேக் கட்டி விட்டுருவோம். வரும்போது செல்ஃபோன் எல்லாம் அதில் போட்டு தான் வந்துடணும். ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் அப்படி தானே சார்? அது தொல்லைபேசி. அது என்னதுங்க, தொல்லைபேசி. அதனால் பார்த்துக்குங்க. நாளைக்கு உங்கள் கிளாஸுக்கே வரதில்ல போயா, அப்படித்தானே இருக்கட்டும். Vishal requires 40% to pass. 40% to pass if he gets 185 marks. If he gets 185 marks. Fails short, SHORT, short by 15 marks. Fail short by 15 marks. What was the maximum he could have got? What was the maximum could have got? What was the maximum could have got? மேடம் கவனி போட்டலாமா? மேடம் ஒன்றும் இல்லை, என்ன தரனா மொத்த மதிப்பெண் 1% எவ்வளோங்க, 100% என்னதுங்க, எக்ஸ். ஓகேவா சார்? ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா பாருங்க, அதாவது பாஸ் ஆகணும். என்னன்னா பாஸ் ஆகணும். இப்போ இவன் எவ்வளோ வாங்கியிருக்கான மார்க்குன்னா 185 மார்க் அவன் வாங்கியிருக்கான். சரி, எத்தனை மதிப்பெண் கம்மியாக வாங்குறான்? இந்த பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ பாருங்க, நான் எவ்வளோ பர்சன்டேஜ். அப்போ இதுக்கு பேர் எவ்வளோங்க, 40%. அப்படி தானே? அப்படி தானே? சரி, ஓகே. இப்போ இவ்வளோ தான் வாங்கியிருக்கான், பாஸ் ஆகிறத விட கம்மியாக வாங்கியிருக்கான். அப்படி தானே? எவ்வளோ கம்மியாக வாங்கிக்கிறான்,
15 மார்க். இப்போ 15 மார்க் இது கூட சேர்ந்தனா என்ன ஆயிடுவாரு அவரு? பாஸ். அப்படிதானே? 185 மதிப்பெண் பெற்று 15 மதிப்பெண் வித்தியாசத்தில் என்ன பண்றாரு? அப்ப அவர் வந்து ஃபெயில் ஆகிக்கிறாரு. எவ்வளவு மார்க் கம்மியா வாங்கினதுனால ஃபெயில் ஆகிக்கிறாரு? 15 மார்க் கம்மியா. அப்ப 15 மார்க் கொடுத்தா அவர் என்ன ஆயிடுவாரு? பாஸ். அப்ப எவ்வளவு மார்க் மொத்தம்? 200 மார்க். எவ்வளோ பாஸ் ஆகிறதுக்கு? அப்ப 40% எவ்வளவு மார்க்? 200. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? சரி சரி, தப்பு எந்த தான்? ஓகேவா? 15 மதிப்பெண் வித்தியாசத்தில் அப்படின்னு இருக்கணும். சாரி பெற்று 15 மதிப்பெண் வித்தியாசத்தில் எழுதிங்க, மாத்திக்கிங்க. சரி ஓகே, கொஞ்சம் ஓகே. இங்கிலீஷில் ஓகே, 15 மார்க்ஸ் அப்படிதானே? இங்கிலீஷில் கரெக்டாக இருக்கு. ஓகேவா? சரி ஓகே ஓகே. தவறு நிகழ்வது சகஜம். தவறு செய்வான் மனிதன், மன்னிப்பவன் மாமனிதன். நீங்களெல்லாம் என்னை மன்னித்து விடுங்கள், அதனால் நீங்கள் மாமனிதர்கள் ஆகிவிடுவீர்கள். ஓகேவா? என்னது ஒரு மாதம் போட்டு சொன்னேன். நீங்கள் எக்கச்சக்கமான மா போட்டுறாதீங்க. மாமா ஐயோ அப்படி போயிடக்கூடாது. ஓகேவா? அப்போ இப்போ ஓகே தானே? அப்போ அந்த 15 மதிப்பெண் கொடுத்தா இவர் என்ன ஆயிடுவார்? பாஸ் ஆயிடுவார். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 40% என்பது ஈக்குவல் எவ்வளோங்க? 200 மார்க்கு. எக்ஸ் ஈக்குவல் டு அதுக்கு குறுக்கு கடை நானே போடலாம்னு நினைக்கிறேன். இனிமேல் 200 பெருக்கல் எவ்வளோங்க? 100 டிவைட் பை 40. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். ஒரு நாள் நாங்கள் 500 எவ்வளோங்க? 500. ஓகே. ஈஸியாக இருக்கிறத மட்டும் நீ போட்டுரு, போன முறை போடவே இல்லை. ஆமான்றாங்க ஒரு சில. ஓகே, அடுத்து போயிடலாமா? சரி ஓகே. நம்ம மூளை இருக்குல்ல, மூளை இருக்கா? இருக்கு எல்லாத்துக்கும் தான் இருக்கு. ஓகேவா? அது எவ்வளவு வந்து மெமரியை ஸ்டோர் பண்ணும், எவ்வளவு மெமரி. ஓகேவா? நம்மள இது என்னது பென்ட்ரைவ்லாம் வச்சுருக்கோம்ல, இவ்வளவு மெமரி அப்படின்னு. ஓகேவா? எவ்வளவு நிகழ்வுகளை நினைவில் வைத்து கொள்ளும் அப்படின்னு ஒன்று இருக்கு. எவ்வளவு நினைவுகள் தெரியுங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு A4 ஷீட்டுக்கு தானே வச்சுக்கோங்க. இப்படி A4 ஷீட்டு இங்கே 1 போட்டால் அப்படியே 0 0 0 0 0 0 0 0 அப்படியே வரல 0 0 போட்டேன். அது திருப்பி இன்னொரு பக்கம் திருப்பணும். ஓகே, அப்போ அந்த ஃபுல் பேஜ் என்ன பண்ணணும்? 0 போடணும். இது மாதிரி 7 A4 ஷீட்டு 0 போடணும். அதனுடைய வேல்யூ என்னவா இருக்கும்? யாருக்கு தெரியும்? ஓகேவா? அவ்வளோ என்னது மெமரியே நம்ம பிரெயினான என்ன பண்ணிக்கும்? ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? நாம் என்ன எப்படி வச்சிருக்கோம் அந்த பிரெயினை? ஃப்ரெஷ்ஷாக அடே. ஓகேவா? எதுவுமே இன்னும் என்னது அழுங்காமல் குலுங்காமல் வச்சுன்னுக்குறோம். ஓகே, அதுதான் டேட்டா இருக்குல்ல, அவ்வளோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஃப்ரீ பேஸ் இருக்குது தானே? நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? படிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? படிக்கணும். ஓகேவா? அதனால அதிகப்படியாக என்ன பண்ண படிக்க ஆரம்பிச்சிருங்க. அது தானாகவே ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? ஆண்ட எழுத்து இனிமேல் மறக்க முடியாது. இந்த கட்டை வேகிற வரையும் மறக்காது தானே? ஆனால் எத்தனை முறை படிச்சிருப்பீங்கன்னு நினச்சி பாருங்க. அதுபோல் எல்லா நீங்கள் ரிப்பீட்டடாக என்ன பண்ணிக்கணும்? படிச்சுட்டே இருந்தால் உள்ளே போய் நல்லா ஸ்டோர் ஆயிரும். அந்த ஸ்டோர் ஆகிட்டு அதுலேருந்து எரேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் பெரிய விஷயம். ஓகேவா? அதனால் என்ன பண்ணுது? தொடர்ச்சியாக படிங்க. அந்த பிரெயினுக்கு வேலை கொடுங்க. கண்டதை போனதுக்கு தான் வேலை கொடுப்போம். ஓகேவா? இங்கே விட்டு கிளாஸ் விட்டு வெளியே போனோடனே செல் எடுத்து என்னதான் வந்துட்டு இருக்கும் அதுக்குள்ள. ஓகேவா? சரி, அது வந்து நம்ம பிரெயினை வந்து இருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா? என்னை பொறுத்தவரையிலையும் ஓகேவா, அதில் நீங்கள் செல்லில் நீங்கள் பின்னாடியோ முன்னாடியோ எழுத வேண்டிய வார்த்தை இதுதான். என்ன வார்த்தைன்னா, என்னை தொட்ட நீ கெட்ட. அந்த செல்லில் எழுத வேண்டிய வார்த்தை என்ன இருக்கணும்? என்னை தொட்ட. அந்த செல்லு நம்மளுக்கு சொல்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? அது பார்க்க முடியும். ஸோ இது தொட்டால் நான் என்ன பண்ணிடுவேன்? நல்லா பார்த்துங்க. ஓகேவா? என்னென்னா அது ஒரு 15,000 20,000 கொஞ்சம் பணக்காரன் இருந்தால் ஒரு 50,000 வரலையும் வாங்கியிருப்போம். அப்படி தானே? அந்த 50,000 உண்டா ஒரு பொருள். அது அப்படி தானே? அது என்னதுங்க? பொருள். ஆனால் நம்ம உடம்பு பல கோடிக்கு என்னதுங்க ஒர்த்துள்ள அந்த என்னதுங்க நம்ம பாடியை அதுக்கிட்ட அடிமையாக வச்சுன்னுக்குறோம். உண்மை தானே மேடம்? உண்மை தானே?
ஓகேவா? அது கெடுத்துக்காதீங்கன்றேன். ஓகே, பல கோடி சம்பாதிச்சு கொடுக்கும். இப்பயே கொண்டு போய் வித்த எத்தனை கிட்னி வித்தாலும் நம்மளுக்கு ஓகே வந்துடும். அதை நாம் இதை வச்சு என்ன பண்ணிடுவோம், அதை நம்மள அது ஒரு பொருள். நம்ம வீட்டில் இருக்கிற சேரு டேபிள் இது போன்ற அதுவும் என்னதுங்க, ஒரு பொருள். ஓகேவா? அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். உயிரோடு இருக்கிற நம்ம வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டோம், முக்கியம். நம்ம ஒரு பாத்திரம் தான் ஒரே டென்ஷன் வந்து கூப்பிட்டாங்களாவே என்ன ஆயிடுவான், டென்ஷன் ஆயிரும். ஓகேவா? இதுக்கு மூளை கிடையாது, உள்ளம் கிடையாது, மனம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் அங்கே கூப்பிட்றவங்களுக்கு என்ன இருக்குங்க, அது வந்து புண்படுத்தாமல் என்ன பண்ணிக்கங்க. அது நான் என்ன பல நாள் கிளாஸ் சொல்லுவேன். ஆனாலும் கிளாஸ் சென்டரில் என்னது செல்லில் எடுத்து பார்த்துருவாங்க. ஓகேவா? அது ஒரு நாளைக்கு ஓகேவா இருக்கட்டும். ஓகேவா? ஆனால் தயவுசெய்து அதை ஒரு பொருளாக நினைங்கள், மனிதனை மனிதனாக நினைங்க. ஓகேவா? சரி, போயிடலாம் அடுத்தது. சரி. A candidate scores ஒரு மணிக்கு முடிச்சு. A candidate scores 15%. Scores 15% and fails by 30 mark. And fails by 30 mark. While another candidate, while another candidate who scores 40% marks, who scores 40% marks, 20 marks more than 20 marks more than the minimum required mark to pass the examination. 20 marks more than the minimum required mark to pass the examination. Then find the maximum mark of the examination. 20 mark more than the minimum required mark to pass the examination. Find the maximum mark of the examination. போடலாமா? போட்டிங்களா? கணக்கே புரியல, என்னத்தையும் போகிறோம் அப்படிதானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். அதை நம்ம என்ன பண்ணுறதில்ல, உள் வாங்கிக்கிறது இல்லை. ஒன்றும் இல்லை, அந்த தேர்வின் என்ன மதிப்பெண், மேக்சிமம் மார்க் அப்படிதானே? அப்போ எவ்வளோ, அதே தான் 100% என்னதுங்க, எக்ஸ். ஓகேவா சார்? ஓகே தானே? இப்போ என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, 2 பேர் இருக்காங்க இந்த இடத்துல. என்னது, ஒரு தேர்வர் 15% மதிப்பெண் பெற்று 30 மதிப்பெண் வித்தியாசத்தில் என்ன பண்ணுறாரு, அதே தேர்வில் மற்றொரு தேர்வர் 40% மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைவதற்கான குறைந்தபட்ச மதிப்பெண்ணை விட என்ன பண்ணுறாரு, 20 மதிப்பெண் 30 மதிப்பெண். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. 20 மதிப்பெண். ஓகே, தேங்க்யூ. கவனிங்க மேடம். இப்போ என்னென்னா பாருங்க, முன்ன போட்ட மாதிரி தான் இங்கே சென்டரில் ஒரு பாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படிதானே? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆள் என்ன பண்ணுறாரு, எவ்வளோ மதிப்பெண் வாங்குறாரு, 15% மார்க் வாங்குறாரு. அப்படிதானே? அப்போ இந்த 15% ஏதோ ஒரு மார்க் வாங்குறாரு. அதை விட எவ்வளோ மதிப்பெண், ஒரு 30 மதிப்பெண் வித்தியாசத்தில் தொலை. அப்போ அவருக்கு 30 மார்க் நீங்கள் கொடுத்தீங்களா, அவர் என்ன ஆயிடுவார், ஓகே தானே? அப்படிதானே? 15% மார்க் வாங்குறவருக்கு 30 மார்க் கொடுத்தீங்களா, அவர் என்ன ஆயிடுவார், பாஸ் ஆகிற. அப்போ இவருக்கு பாஸ் ஆகிறதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மதிப்பெண் எவ்வளோ, 30. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து இன்னொரு தேர்வர் வந்து எவ்வளோ மார்க் வாங்குறாரு, 40% வாங்குறாரு. அவர் என்ன பாருங்க, தேர்ச்சி அடைவதற்கான குறைந்த மதிப்பெண்ணை விட இவர் என்ன பண்ணாரு, 20 மதிப்பெண் என்ன பண்ணாரு, எக்ஸஸா வாங்கிறாரு. ஓகேவா? அப்ப கரெக்டா பாஸ் மார்க் வாங்கினா இவர்கிட்ட என்ன 20 மதிப்பெண் என்ன பண்ணிடணும், கம்மி பண்ணா இங்க வந்துருவாரு, பாஸ் கரெக்டா பாஸுக்கு வந்துருவாரு. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நல்லா பாருங்க, இவர் 15% மார்க் வாங்கி ஓகேவா 30 மார்க் கொடுத்தா அவர் பாஸ் ஆயிடுவாரு. இவர் 40% வாங்குறாரு, 20 மார்க் கம்மி பண்ணா கரெக்டா இதுக்கு வந்துருவாரு, பாஸுக்கு வந்துருவாரு. ஓகேவா தானே சார்? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சரி, ஓகே. இப்போ இந்த சென்டர்ல பாருங்க, இந்த கேப்ல எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு பாருங்க. இவர் ஒரு 40%, இங்க 15%. அப்ப மைனஸ் பண்ண எவ்வளோ, 25% மார்க் இவர்கிட்ட இருக்கா?
அது சாரி இவர் 25% இந்த கேப்பில் இருக்குது. இந்த கேப்பில் எவ்வளோ மார்க் இருக்குது? 50 வரும். இது கழிக்கூடாது. ஓகேவா? அப்போ இது ஒரு 30, இது ஒரு என்னதுங்க 20. அப்போ 25% மார்க் சீக்வல் டு எவ்வளோங்க 50. இப்போ அங்கே போடலாமா? போடலாமா? போட்டுருங்க. அவ்வளோதான். 25% சீக்வல் டு எவ்வளோங்க 50. 50ஆ? 200. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். இதை மட்டும் இன்னொரு முறை சொல்லிடுவா. இது இது நான் கொடுத்ததுனால அங்கே ஈஸியாக போட்டாச்சு. இது மட்டும் இன்னொரு முறை சொல்லிடுறேன். சார் ஓகே தானே? இல்லை சொல்லாத அப்படின்னு யாரும் சொல்கிறீங்களா? நீ முடிவு பண்ணிட்டு சொல்லி தொலை. ஓகேவா, இருக்கட்டும். பாருங்க, ஒரு தேர்வர் 15% மார்க் வாங்குறாரு. ஓகேவா? அவர் எவ்வளோ 30 மதிப்பெண் வித்தியாசத்தில் என்ன பண்ணாரு 30 மார்க் லெஸ் தானா வாங்குறாரு. பாஸ் ஆகிறத விட எவ்வளோங்க 30. அப்போ இவருக்கு 30 மார்க் கொடுத்தா அவர் என்ன ஆயிடுவார்? பாஸ் ஆர். அப்படி தானே சார்? ஓகே. அப்போ அந்த பாஸுக்கு என்ன அப்படின்றது நீங்கள் என்ன பண்ண எடுத்துக்கணும். அப்போ இவர் ஒரு 30 மார்க் கொடுத்தா என்ன பண்ணிடுவார்? இங்கிருந்து இந்த பாஸ் மார்க் வாங்கக்கூடிய ரேஞ்சுக்கு போயிடுவார். அப்படிதானே? சரி, ஓகே. இன்னொருத்தர் என்ன பண்ணா 40% மார்க் வாங்குறாரு. ஆனால் இந்த பாஸை விட எக்ஸஸாக வாங்கிறாரு. எவ்வளோ? 20 மார்க் என்ன பண்ணுறாரு எக்ஸா. அப்போ இந்த 20 மார்க்கை நீங்கள் மைனஸ் பண்ணீங்களன்னா எங்கே வந்துடுவார்? கரெக்டா? அப்போ அந்த பாஸுக்கும் இந்த 40%க்கு சென்டரில் இருக்கக்கூடிய கேப்பில் எவ்வளோ மார்க் இருக்குது? 20 மார்க் இருக்குது அப்படின்றது. ஓகே, புரியுதுங்களா என்னென்னு? ஓகே. இப்போ இன்பிட்வீன் கேப்பில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எவ்வளோ? 40 மைனஸ் 15 என்னதுங்க பர்சன்டேஜ் மைனஸ் பண்ண எவ்வளோங்க 25%. அப்போ இன்பிட்வீன் கேப்பில் இருக்கக்கூடிய மார்க் எவ்வளோ? 50 மதிப்பெண். ஓகேவா? இதுதான் நம்ம அங்கே எடுத்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்னொரு முறை கேட்டாங்களா அதுதான் சொல்லுவேன், ஞாபகம் வச்சுங்க. சரி, ஓகே. ஏன்னா மேடம், இந்த கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகக்கூடியதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா சொன்னோம். ஓகேவா? புதுசாக வந்தவங்களுக்கு அந்த வார்த்தை கேட்டாவே எப்போ சொன்னேன்னு கேட்டுருவீங்க. அது வேணா. ஓகே, சொல்லியிருக்கோம். என்ன ஃபார்முலானா இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் பை 100. ஓகே, இந்த ஃபார்முலாவில் கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகும். ஓகே, 10% இன்க்ரீஸ் ஆகுது. அது தொடர்ச்சியாக ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டோட்டலாக எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்? எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்? ஒன்றும் கிடையாது. ஒரு 10% ஏதோ ஒரு அமௌண்ட்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதன் தொடர்ச்சியாக இன்னொரு 10% இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா டோட்டலாக எவ்வளோ பர்சன்டேஜ்? 20% அப்படின்னு சொன்னால் தப்பு அப்படின்னு. அப்படிதானே? அப்படிதானே? ஞாபகம் இருக்கா? அதாவது இப்போ ஒருத்தர் ஒரு 100 ரூபா சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. கண்டினியூஸாக ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? 21%. ஓகேவா? அப்போ இதில் 10%னா 110 வருமா? இதில் 10%னா 11. அப்போ 121%. அப்போ ஏற்கனவே வாங்கின 100 ரூபா இப்போ எவ்வளோ எக்ஸஸாக வாங்கிக்கிறோம்? 21 ரூபா எக்ஸா. அப்போ 21% என்னதுங்க இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா என்ன? அதுக்கு நீங்கள் இந்த இடத்துல எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு 10 எடுத்துக்கணும், ஒய் ஈக்குவல் டு என்ன பண்ணணும் 10 எடுத்துக்கணும். ஓகேவா? ஒரு சில சமயத்தில் 10% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, உடனே 10% என்ன பண்ணுறாங்க டிக்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு இன்க்ரீஸ் பண்ணால் 10, ஒய் ஈக்குவல் டு டிக்ரீஸ் பண்ண என்னதுங்க -10 அப்படின்னு யூஸ் பண்ணிங்களா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். புரியுதுங்களா என்னென்னு? அதனால் இந்த ஃபார்முலா இது மாதிரி நம்ம என்ன பண்ணுங்க யூஸ் பண்ணிக்கணும். இதில் கவனிங்க, இந்த ஃபார்முலாவில் ஆன்சரு ப்ளஸில் வந்தால் இன்க்ரீஸ் ஆகும், ஆன்சரு மைனஸில் வந்தால் என்னதுங்க டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு. ஓகேவா? அதனால் இது மாதிரி வரக்கூடிய கணக்கு நீங்கள் என்ன பண்ணணும் போட்டுக்கணும். கணக்கு எழுதிக்கலாமா? இந்த ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலான்னு ஓகேவா சொல்லினே இருப்போம். ஓகேவா? தேங்க்யூ. இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிங்க. இப்போ ஒரு கணக்கு போட்டுக்கோங்க. இது குரூப் 2ல கேட்ட கொஸ்டின் இப்போ நடத்துறது. ஓகேவா? ஓகேவா? இது 8th புக்கில் இருக்கக்கூடிய கணக்கு. எப்படி 8th புக்கில் எக்ஸாம்பிள் கணக்கு வேணா இன்னைக்கு போய் எடுத்து பாருங்க புக்கில். ஓகேவா? 8th புக்கில் எங்கே கேட்டிருக்காங்க? எடுத்துக்காட்டு கணக்கில் இந்த கணக்கு இருக்கு. இது குரூப் 2ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? The income of a person. Yes, thank you. The income of a person
increased by 10%, increased by 10%, and then decreased by 10%, and then decreased by 10%. Find the change in is HAS is income. Find the change is income. என்ன பண்ணுங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் என்னதுங்க XY by 100, x equal to plus 10, y equal to என்னதுங்க பாருங்க, இங்க அதிகரிக்கப்படுகிறது அப்படின்னா பிளஸ் இருக்கணும், இங்க குறைக்கப்படுகிறது டிக்ரீஸ் பண்ணா என்ன பண்ணணும் மைனஸ் அப்படின்னு எடுத்து. புரியுதுங்களா? என்ன அப்போ சப்ஸ்டிட் பண்ணோம். 10 மைனஸ் 10 ப்ளஸ் 10 இன்ட்டு மைனஸ் 10 டிவைட் பை என்னதுங்க 100. இது ரெண்டு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டுனா 0க்கு 0 0க்கு 0 கேன்சல். -1 இன்ட்டு +1 -1, அது அந்த மைனஸ் வர்றதுனால நம்மளுக்கு என்னங்க டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு யூஸ் பண்ணிங்க. சரி ஓகேவா? சரி ஓகே தானே? ஓகே. இது மாதிரி என்ன மாற்றி மாற்றி கொடுத்தாலும் என்ன பண்ணலாம். சரி இப்படி வந்துச்சுன்னா 10% அதிகரித்து இங்கு 10% அதிகரிக்குதுன்னா 21% வரும். ஓகேவா? அப்போ இதுவும் என்ன பண்ணணும் நம்ம, இது போட்டிங்களா? போட்டுங்க தானே 1% லாஸ். ஓகே சூப்பர், தேங்க்யூ. -1 வரதுனால போட்டுங்க. அப்படி அதே வந்து ரெண்டும் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு வார்த்தை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், 10 + 10 + 10 × 10 டிவைட் பண்ணுதுங்க 100. இது ரெண்டு கூட்டினா எவ்வளோங்க 20. 0க்கு 0 0 0 1 1. அப்போ 21% நம்மளை ப்ளஸில் வரதானே என்ன ஆயிரும், இன்க்ரீஸ் ஆயிரும். சார் ஓகே தானே? சரி ஓகே, தேங்க்யூ. அதனால் அந்த டேட்டா மாற்றி கொடுக்கும்போது நீங்கள் என்னதுங்க, இப்போ ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு 20% இன்க்ரீஸ் ஆகுது, ஓகேவா, அதிகரிக்கிறது அப்படின்னு கொடுத்தோம்னா y = என்ன பண்ணோம் 20 அப்படின்னு போட்டுருங்க. அப்போ ஒரு 32 வரும். எவ்வளோங்க 32%. சார் புரியுதா சார்? ஓகேவா? அது மாதிரி இங்கே டேட்டா என்ன கொடுக்குறாங்க, இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுக்குறாங்கன்னா, டேட்டா கொடுத்து டிக்ரீஸ் ஆகுது கொடுத்துருங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அந்த வார்த்தைகள் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க தெளிவாக எடுத்துக்கோங்க. பர்சன்டேஜ் உங்களுக்கு ஈஸியாக என்னதுங்க கிடைச்சிடும். மேடம் ஓகே தானே? ஓகே, தேங்க்யூ. The price of the car, the price of the car is decreased by 10% and 20%, 10% and 20% in 2 successive years. 2 successive years. What percent of price of a car? What percent of a price of a car is decreased after 2 years? Is decreased after 2 years. எவ்வளோ மேடம்? -28 அப்படின்னா மைனஸ் வர்றது எதை டினோட் பண்ணும், டிக்ரீஸ். அவ்வளோதான். 28 பேர். சூப்பர், தேங்க்யூ. ஏமா அன்பு தமிழ், சூப்பர். அன்பு தமிழ் வந்து ராங்கு. ஓகேவா? கவனி பாருங்க, என்ன பண்ணுறோன்னா 10% குறையுது, இது என்னதுங்க 20%. அப்போ x = என்ன எடுத்துக்கணும் -10, y = என்னதுங்க -20. அப்போ நான் அதே போகிறேன், x + y + xy என்னதுங்க 100. x எவ்வளோ -10 -20 ப்ளஸ் -10 இன்ட்டு -20 டிவைட் பண்ணதுங்க 100. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும் -30. 0 0 0 0 பாருங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ்ஸு 1 × 2. அப்போ இங்கே பாருங்கள் ப்ளஸ் இருக்குது, அதனால் -28%. இந்த மைனஸ் எதுனா இப்போ 28% என்ன ஆயிரும் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு போட்டுக்கணும். If the radius of a circle is, the radius of a circle is increased by 20%. If the radius of a circle is increased by 20%, what is the percentage increase in area? What is the
44%. ஓகே, தேங்க்யூ. வாட் இஸ் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ஏரியா? வாட் இஸ் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ஏரியா? ஏமா சூப்பர், 44%. கவனி, இப்போ பாருங்க, இந்த பரப்பளவில் அப்படின்னு தான் எது வட்டம், வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர். பாருங்க, ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25. எத்தனை முறை பெருக்கணும்? 2 முறை பெருக்கணும். அப்போ இதில் என்னன்னா x ஈக்குவல் டு 20%, y ஈக்குவல் டு என்னதுங்க? டபுள் டைம் எடுத்துக்கணும். எத்தனை டைம் எடுத்துக்கணும்? ஏரியான்னு கேட்டாவே எத்தனை முறை பெருக்கணும்? 2 முறை. சேம் மெத்தடை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அதனால 20 + 20 + 20 × 20 டிவைட் பை 100. இது 2 கூட்டினா 40. ஓகேவா? 0 0 0 0 2 4 = 44% ப்ளஸில் வருது. அதனால என்னதுங்க? அதிகரிக்கும் அப்படின்னு. அதே மாதிரி சதுரத்துக்கும் கேட்டாலும் இதே தான் ஆன்சர். ஸ்கொயர் இருக்கு இல்லைங்க, ஸ்கொயரோடைய ஏரியா எவ்வளோ சேஞ்ச் ஆகும்னு கேட்டாலும் ஆன்சர் என்னதுங்க? இதே தான். x = 20, y = நான் ஒரே ஒரு கணக்கு முடிச்சுட்டு வேற மாடல் போயிடும். ஓகேவா சார்? இது இந்த இடத்துல வந்து சதுரத்தின் பக்கம் அப்படின்னு கொடுத்ததாலும் சேம் என்னதுங்க? இதே ஆன்சர் தான். போட்டிருக்கீங்க தானே மேடம்? ஓகேவா? அது ஏ ஸ்கொயர் என்னதுங்க? ஏ ஸ்கொயர் டபுள் டைம் போட்டுக்கணும். ஓகே, in a rectangular garden, length is increased by 20%. Length is increased by 20%, and then breadth is decreased by 20%. Decreased by 20%. Decreased by 20%. Then what would be the percentage? What would be the percentage change in the area of the garden? What would be the percentage change in the area of the garden? என்ன வருதுங்க ஆன்சரு? -4% என்ன ஆயிரும்? குறைஞ்சிரும். -4% என்னதுங்க? குறைஞ்சிரும். ஓகேவா? அப்போ நல்லா பாருங்க, இங்கே குறைக்கப்படுகிறது, இங்கே என்ன பண்ணுதுங்க? அதிகடு. அப்போ x = என்ன எடுத்துக்கிறோம்? 20, y = என்னதுங்க? -20. அப்போ 20 - 20 + 20 × -20 டிவைட் பை 100. இது 2 என்ன ஆயிரும்? கேன்சல். அப்போ 0 0 0 2 × 2 என்னதுங்க? -4%. அதனால நம்மளுக்கு என்னதுங்க? டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு போடுது. ஓகே தானே மேடம்? இது தலைவலிக்கல தானே? ஓகே, அப்போ இது மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்தா போட்டுருவீங்க தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஓகே, அடுத்து போயிடலாமா? 4% decreases. தேங்க்யூ. சரி, அடுத்து போயிடலாம் பாருங்க. ஒரு சின்ன இது, இப்போ வந்து ஒருத்தர் ஒரு 100 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கார். எவ்வளோ? 100 ரூபா சம்பளம் வாங்குறார். மேடம் கவனிங்க, போனால் வராது மேடம். ஓகே, கவனிங்க தயவு. 100 ரூபா வாங்குறாரு. ரூபாய் 100 ரூபா. இன்னொருத்தர் ஒரு 90 ரூபா வாங்குறாரு. சரி, அடுத்தனே இவரை விட இவர் எவ்வளோ கம்மியாக வாங்குறாரு? 10 ரூபா. எவ்வளோ சதவீதம் கம்மியாக வாங்குறாரு? 10%. எவ்வளோ கம்மியாக வாங்குறாரு? 10 ரூபா. எவ்வளோ? 100லேருந்து 10 × என்னதுங்க? 100. 0 0 கேன்சல். நம்மளுக்கு எவ்வளோதுங்க? 10% இவரை விட இவர் என்னதுங்க? கம்மி. இவரை விட இவர் எவ்வளோ சதவீதம் அதிகமாக வாங்குறாரு? யாரது? 20%. 10 ரூபா தானே? 10 ரூபா தான் அதிகம் வாங்குறாரு. எவ்வளோ அதிகமாக, எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக வாங்குறாரு? அதே 10 தான். அப்படிதானே? அப்படி சொல்லக்கூடாது. எவ்வளோ அதிகம் வாங்குறேன்னா 10. இவருலேருந்து இவரே தானே கம்பேர் பண்ணுறோம். அப்போ இவர் எவ்வளோ வாங்குறாரு? 90 × என்னதுங்க? 100. இப்படி தானே போடணும் சார்? புரியுது என்னென்ன? இவரை விட இவர் எவ்வளவு அப்படின்னா இவரிலிருந்து இவரே தான் பார்க்கணும். அடுத்தனே இப்போ இவரிலிருந்து கன்ஃபியூஸ் ஆச்சா இல்லையா? ஆகலை? ஆயிடுச்சா? கம்பேர் யார பாருங்க. இவர் 100 ரூபா வாங்குறாரு, இவர் 90 ரூபா வாங்குறாரு.
இவரை விட இவர் எவ்வளவு சதவீதம் அப்படின்னா இவரை வச்சு இவரை நம்ம என்ன பண்றோம், கம்பேர் பண்றோம். அப்போ அவரை தான் என்ன பண்ணும், நம்ம கீழே பண்ணும். இப்போ இவரை விட இவரு எவ்வளவு அதிகமா வாங்குறாருன்னா 10 ரூபாய் தான் அதிகமா வாங்குறாரு, ஆனா இவரு எவ்வளவு வாங்கினாரு, 90 ரூபாய். இப்படிதான் கம்பேர் பண்றோம். அப்ப 0 0 கேன்சல் பண்ணி அப்ப 100 டிவைட் பை என்னதுங்க, அப்ப 100 9 அளவுக்கலாமா, ஓர் 9 9 1 0 ஓர் 9 9 மீதி 1. அப்ப என்ன பண்ணோம், 11 9 1. இவ்வளவு சதவீதம் இவரை விட இவர் என்னது அதிகமாக வாங்குறோம். அப்போ பர்சன்டேஜ் சொல்லும் போது யாரை வைத்து நம்ம என்னதை டினோட் பண்றோம் அப்படின்றது தான் நம்ம என்னதை கரெக்டாக கொஞ்சம் இது பண்ணணும். ஓகேங்களா? சரி, அதனால கொஞ்சம் என்னதுங்க கேர்ஃபுல்லாக போடுங்க. 11 ஓகேவா? சரி, ஓகே. 10% சொல்லக்கூடாது. இதுக்கு மட்டும் ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி எழுதிக்கிறீங்களா? ஓகே, இது வரையும் ஃபார்முலா கொடுக்கல பர்சன்டேஜில். இதுக்கு மட்டும் என்னதுங்க ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி. ஓகே, இவரை விட இவர் அதிகமானால் அவரை விட இவர் எவ்வளோ குறைவாக வாங்குவார் அப்படின்றது தான் ஒரு ஃபார்முலா மாதிரி தான். உங்களெல்லாம் இது பண்ணல எழுதி. இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் ஒன்று எழுதிங்க. இஃப் P is R% more efficient than Q. இங்கே R எழுதி போட்டு பாருங்க, அது மாதிரி எழுதிக்கணும். R% more efficient than Q, then THEN, then Q is இங்கே எழுதி போட்டுருங்க பாருங்க, R by 100 plus R into 100%. அப்படி எழுதிக்கணும். இந்த இடத்துல இது எழுதி போட்டுருங்க. less efficient than P. ஃபர்ஸ்ட் எழுதிட்டீங்களா? செகண்ட் ஒன், if P is R% less efficient than Q, then Q is கீழே பாருங்க, R by 100 minus R into 100% more efficient than P. சரி, கவனிச்சிங்க. ஒரே ஒரு சின்ன இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னா, இந்த கீழே பாருங்க, இங்க அதிக திறன் கொண்டவர் அப்படின்னு கொடுத்துட்டு, இல்லைன்னா அவரை விட அவரை அதிகமாக என்னது சம்பளம் வாங்குகிறார், இல்லை அவரை விட அவரை என்னது அதிகமாக உயரம் கொண்டவர். ஓகேவா? ஒரு மரத்தை இன்னொரு மரத்தையும் கம்பேர் கூட பண்ணுவான். இவ்வளோ ஹைட்டு, இது இந்த மரத்தை விட இந்த மரம் என்னதுங்க இவ்வளோ பர்சன்டேஜ் என்னதுங்க ஹைட்டு அதிகமாக இருக்குது. அப்போ இதே கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ என்னதுங்க கம்மியாக இருக்கும் அப்படின்னு என்ன வேணாலும் கொஸ்டின் கேட்டுக்கலாம். ஓகே, அப்படி கொஸ்டின் இப்படி இருக்கும்போது பாருங்க, இந்த கீழே கேட்கும்போது குறைந்த அப்படின்னு இந்த வார்த்தை இருந்துச்சுன்னா இந்த கீழே என்ன படிக்கணும், ப்ளஸ் பண்ணிக்கணும். பாருங்க, இங்கேயும் 6 பாருங்க, இங்கே ஒரு 10%, இங்கேயும் 10 போட்டுக்கணும், இங்கேயும் என்னதுங்க 10 போட்டுக்கணும். இந்த இடத்துல கேட்கக்கூடிய கேள்வியில கீழே நம்மள கேட்குறாங்களே கேள்வி, அந்த இடத்துல குறைந்தன்னா சண்டல் என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? இங்க அதிகம் அப்படின்னா சண்டல் என்னது, அப்ப கீழே பாருங்க இந்த வேல்யூவை கம்மி பண்ணாதான் நம்மளுக்கு என்னதுங்க அதிகமா வேல்யூ கிடைக்கும். அப்படித்தானே? அதனால இங்க அதிகம்னு கேட்டோன்னா நீங்க என்ன பண்ண, கீழே இருக்கிறது மேலே இருக்கிறத பத்தி எதுவும் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாது. கீழே எவ்வளவு அதிகம் அப்படின்னா கீழே என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும். எவ்வளவு குறைவு அப்படின்னா என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணிக்கணும். இது மட்டும் தெரிஞ்சா போதும். 2 கணக்கு பார்த்துட்டு போயிடலாமா? கிளாஸ் மைண்ட் அப் பண்ணிக்கலாம். +1 -1 அவ்வளோதான். A salary is, if A salary is 50% more than B's salary, if A salary is 50% more than B's salary, then by what percentage B's salary is less than A's salary? By what percentage B's salary is less than A's salary? ஆமா, சூப்பர், தேங்க்யூ. 333 அவ்வளோதான். பாருங்க எவ்வளவு சதவீதம் என்ன கேட்டிருக்காங்க, குறைவு அப்படின்னா கீழே என்ன சிம்பிள் பண்ணணும்,
ப்ளஸ் அப்போ ஆர் டிவைட் பை 100 ப்ளஸ் ஆர் இன்ட்டு என்னதுங்க 100. இது சுருக்கணுமா ஆர்ன்றது ஒரே ஒன்று அதை கொடுத்துருக்க பாருங்க எவ்வளோங்க 50%. அப்போ 50 டிவைட் பை எவ்வளோங்க 100 ப்ளஸ் 50 150 இன்ட்டு எவ்வளோங்க 100. இது அடிச்சோம்னா 3. அப்போ 100 டிவைட் பை 3 33.33. அவ்வளோதான். ஓகேவா? இங்கே குறைவுன்னா என்ன சொல்லியிருக்கோம் நம்ம ப்ளஸ் போட்டுக்கணும். ஓகேவா? 33 ஓ இப்படி போட்டாங்க. ஓகேவா? அது எப்படி கொடுத்தாலும் சரி 33 1/3 அப்படின்னு கொடுத்தாலும் கீழே ஆப்ஷன் எது கொடுத்துருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுங்க போட்டுக்கோங்க. ஓகேவா? அதான் மிக்சடு ஃப்ராக்ஷனில் போடலாம். இதில் உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சேஞ்ச் பண்ணிவிட்டா என்னதுங்க அவ்வளோதான். வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இல்லை. 50%, 20%, 25% இப்படி தான் என்ன பண்ணுவாங்க மாற்றி கொடுப்பாங்க. அடுத்தது வேணும்னா அந்த வருமானம் இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணேன்னா சட்டில் மைனஸ் ஃபார்முலா இப்படி தானே. அப்போ சரி இதுலேயே வந்து 50% குறைவு மாற்றிக்கங்க. அப்படியே எனில் எவ்வளவு சதவீதம் அதிகம் அவ்வளோதானே. அவ்வளோதான். இன்னொரு கணக்கு போட்டுங்க. அவ்வளோதான். அந்த சென்டரில் என்ன சிம்பிள் போடணும் இப்போ மைனஸ் சிம்பிள் போடணும் போட்டுங்க. அவ்வளோதான் 100%. நான் 50 டிவைட் பை 50 வரும் அப்படி தானே. 50 இன்ட்டு எவ்வளோங்க 100. 50 கிடச்சோன்னா 100%. ஓகேவா? 100% அதிகம் 100%. ஓகே தேங்க்யூ. இப்போ இதே கணக்கில் ஒரே இல்லை இந்த 50க்கு பதிலாக ஒரு 25 வச்சு ஒரு கணக்கு போடுங்க போகலாம். அவ்வளோதான். எதுவும் இல்லை 25 வச்சு ஒரு கணக்கு போடணும். சேம் அதே 33.333. அடுத்த கணக்கு எழுதியிருக்கோம் பாருங்கள். அந்த 50க்கு பதிலாக 25% 25% குறையும். இந்த குறைவு அதிகரிக்கிறது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. இது ஈஸி பண்ணிங்களான்னா வச்சுக்கா. இங்கே குறைவு அதிகம்னு கேட்டால் சென்டரில் என்ன பண்ணணும் இந்த மைனஸ் சிம்பிள் மட்டும் போட்டு கரெக்டாக போட்டுக்கணும். ஓகேவா? ஓகே தட்டுது அப்படி. சரி ஓகே சார் கிளாஸ் முடிச்சிக்கலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இது நடத்தலை தானே டாபிக்? இல்லை நடத்தலை. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே இத்துடன் இந்த வகுப்பு என்ன பண்ணுதுங்க நிறைவடைகிறது. மீண்டும் இன்னொரு நாளில் என்ன பண்ணுவோம் சந்திப்போம். ஓகே நன்றி.